இந்த பேர் வச்சிருக்க பொண்ணுங்களாம் சமைக்கவே மாட்டீங்களாம், சமைக்கவே தெரியாதான் அப்படின்னு நான் சொல்ல ChatGPT சொல்லியிருக்கு. ChatGPT சொல்லியிருக்க அந்த 5 நேம்ஸை பார்த்துடலாமா? 5வது இடத்துல இருக்கிறது சௌமியா. சௌமியாவுக்கு ஏதோ கொஞ்சம் சமைக்க தெரியும், ஆனால் அவங்களுக்கு சமைக்க தெரியாதான், எப்பயுமே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். 4வது இடத்துல இருக்கிறது அஞ்சலி. உங்களுக்கும் சமைக்க தெரியாது, சமைக்கவே தெரியாது அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. 3வது இடத்துல இருக்கிறவங்க சங்கீதா. சங்கீதான்னு பேர் வச்சிருக்கிறவங்களுக்கே சமைக்க தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, திருப்பி சொல்கிறேன். இது ChatGPT தான் சொல்லியிருக்கு. சங்கீதாவும் நீங்கள் சமைக்கவே மாட்டீங்களாம், ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களாம். 2வது இடம் திவ்யா. இந்த ChatGPTக்கும் திவ்யாவுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் தெரியல. எந்த பேர் கேட்டாலும் ChatGPT திவ்யாவே சொல்லிக்கிட்டு இருக்கு. திவ்யா நீங்கள் சமைக்க மாட்டீங்களாம், பார்த்துக்கோங்க, ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவீங்களாம். முதல் இடத்தில் இருக்கக்கூடியவங்க மணின்னு பேர் வச்சவங்களாம், மணிமேகலை இந்த மாதிரி பேர் வச்சவங்களாம் வந்து சமைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மணிமேகலை, திவ்யா, சங்கீதா, அஞ்சலி, சௌமியா இவங்க எல்லாரையும் கமெண்ட்டில் டேக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த பேர் இல்லாமல் சமைக்க தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, எப்போயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களே, அவங்களையும் கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ChatGPT சீரீஸில் மீட் பண்ணலாம்.